அதே போன்று தலைநகரம் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர், பெஷாவர், குவெட்டா, சியால்கோட், தற்போது இது போன்ற முக்கிய நகரங்கள் எல்லாமே தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. பாகிஸ்தான்ல இப்ப கிடைச்ச தகவல், பிரதமர் பதுங்கு குழிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார், அவர் பாகிஸ்தான் பிரதமர் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் சரணடைவதை நோக்கி செல்கிறதோ என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. உங்கள் பார்வையில் சார்? சரணடைவது இப்போதைக்கு நடக்காது. சரணடைவது எப்பொழுது அப்படின்னு கேட்டா, நம்ம உள்ளுக்குள்ள போகணும். நம்மளுடைய தரைப்படை உள் சென்று அவர்களை தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கணும். அப்பதான் அவங்களை சரண்டர் அடைய வைக்க முடியும். அவர்களை சுற்றி வளைத்து உள்ளுக்குள்ள போகணும். அந்த ஏரியாவை நம்ம டாமினேட்ல எடுக்கணும். நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும் பாகிஸ்தானை. அவர்களை அழித்து விடலாம் வான்வழி தாக்குதல்ல. அந்த இடத்துக்கு போய், அந்த கிரவுண்ட்ல போய் நம்ம நிக்கணும். அவர்களுடைய எப்படி 93,000 ராணுவ வீரர்களை நமது காலடியில் அவருடைய வெப்பனை போட்டுட்டு, அவருடைய பெல்ட்டை கழட்டி வச்சு, அவனுடைய கேப்பை கழட்டி வச்சு, அவன் போட்டிருந்த பேண்ட்டை கழட்டி வச்சு, அவன் எப்படி குனிய வச்சு அவர்களை நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி இந்த வாட்டியை நம்ம செய்யணும். செய்ததோடு இல்லாமல் அவர்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விடுகாலத்தையாக நம்ம ஏற்படுத்தணும். உலகத்துக்கு இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருந்த இந்த பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்து ஒரு உலகம் முழுவதும் தீவிரவாதமற்ற ஒரு அன்பான ஒரு நல்ல பாதுகாப்பான நிலையை உருவாக்குவதற்கு கடவுள் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். ஆனா இப்போது இந்திய தரைப்படை உள்ளே போகவில்லை. இன்னும் இந்த எல்லை பகுதியிலிருந்து தான் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதில் தாக்குதல் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைக்கும் தகவல். இதை பார்க்கும்போது தற்போது வான்வழி தாக்குதல் மற்றும் கப்பல் படையிலிருந்து வான்வழி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலை பார்க்கும்பொழுது இந்தியா அடுத்த கட்டத்திற்கு உள்ளே தரைப்படை அனுப்பி அந்த ஏற்கனவே நடந்தது போல செய்வார்களா, அல்லது வெறும் பதிலடியோடு நிறுத்திக் கொள்வது நிலை வருமா சார் இந்தியாவுக்கு? இல்ல, இப்ப வார் ஒரு வார் வந்தாச்சு. போர் மூண்டு விட்டது. போருடைய கன்வென்ஷனல் வார், அது முழுமையான வார்ன்னு நம்ம சொல்லலாம். முழுமையான வார் எட்டுவது அப்படிங்கிறது நம்ம அந்த பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள போய் அடிக்கிறது. சோ அந்த நிலைக்கு நம்ம எப்ப வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப சர்வதேச அழுத்தங்கள் சர்வதேச அழுத்தங்கள் இந்தியாவிடம் செல்லாது. இன்னைக்கு ஜெய்சங்கர் அமெரிக்காவினுடைய கவுண்டர் பார்ட்டிட்ட பேசுறப்ப அவர் சொன்னாரு, நீங்க அமைதிக்கு போங்க 2 பேரும், நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது. நாங்கள் கோடிட்டு சொன்னோம், நாங்கள் அவர்களுடைய இறையாண்மை நாங்கள் தாக்கவில்லை. எங்கள் இறையாண்மையை தாக்கும் போது அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு அந்த தலைமை, சிறந்த தலைமை, அது வலிமையான தலைமையை கொண்ட நாடாக இன்று விளங்குகின்றது. நமது அனைத்து எப்படி 1971 அந்த புகழ், அந்த வெற்றி, சாம் மேனக்ஷாவையும் மறைந்த நமது பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரையும் சேர்ந்ததோ, அதே போன்று இப்பொழுது இருக்கின்ற தலைமை மோடி, இரும்பு மனிதர், இந்த தலைமையினுடைய உறுதி இருக்கிறதுனால்தான் இந்த போர் நம்ம பார்க்க முடிகின்றது. இல்லைன்னா நம்ம 2014 எப்படி உள்ளுக்குள்ள பூந்து அடிச்சுட்டு போனாங்களோ நம்ம எதுவுமே செய்யல. 2014 மட்டும் 4 மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம செய்யல. இன்று இந்தியா மாறிவிட்டது. இந்திய மக்கள் சேஃபா இருக்கும். ஒரு நல்ல தலைமை இருக்கின்றது, வலிமையான ராணுவம் இருக்கின்றது, பொருளாதாரம் 5வது உலகத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கின்றது. ஈவன் கோவிடுக்கு அப்புறம் கூட வளர்ந்திருக்கின்றது. சில 10 வருடங்களில் இந்தியாவுடைய ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல நம்ம 4வது இடத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஆகையால் இந்த இந்தியாவை இந்த உயரத்திற்கு எடுத்து சென்ற அந்த பெருமை நிச்சயமாக அது நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சாரும். இந்திய நாட்டு மக்களையும் முழுமையை ஏத்துக்கிறோம் சார். இந்த சமயத்துல இந்த சூழ்நிலையில தற்போது INS விக்ராந்த், இந்தியாவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கிறது. எந்த நேரமும் முழு வீச்சில் தாக்குதல் ஆரம்பிக்கும் INS விக்ராந்த் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே இது INS விக்ராந்த் போரில் ஈடுபடுகிறால் முழு அளவிலான போர் வெடித்தது என்று கூறலாமா சார்? ஆமா, எல்லா முனையிலிருந்தும் முப்படைகளும் தாக்குகின்றது அப்படின்னா அது தாக்கி அவருக்கு அந்த
போர்ட்டை கராச்சி போட்டு நாளைக்கு நீங்க கேட்கலாம், நாளைக்கு சேதமடிச்ச முழுமையாக அதை வந்து நொறுக்கி விடுவார்கள். நாளைக்கு வந்து வரும். நாளைக்கு வந்து ஈவன் வந்து நான் சொல்லணும்னா இந்திய ராணுவம் என்இஏ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிரீஃபிங்ல நாளைக்கு வந்து நேவியினுடைய ஒரு லேடி ஆபீசரை நீங்க பாப்பீங்க. வெள்ளை உடையில் ஒரு ராணுவ கப்பற்படை அதிகாரியை நீங்க வந்து பாப்பீங்க, பெண் அதிகாரியை. அதற்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்கு. நான் இது வந்து நான் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், நாளை பிரீஃபிங்ல கப்பற்படை பெண் அதிகாரியும் நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்.